இதுபோல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை தேநீர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4லேருந்து 5 வெற்றிலை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே அது என்ன பண்ணாலும் மிக்சியில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, நம்ம அந்த வெற்றிலை எடுத்து வச்சுருக்க வெத்தலையும் வந்து நல்லா வந்து பிச்சு அதையும் அது கூட போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக இப்போ வடை சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது கூட கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி விழுதுகளை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ விழுதுகளை அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கூடவே நம்ம வெத்தலை எல்லாத்தையும் மிளகு, ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதுகளையும் இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம், தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வந்து வணக்கிருங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு ரசம். நம்ம சளி, இருமல் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே குறையும். அது நல்லா இது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட்டும் வந்து போட்டுக்கிறங்க. போட்டு அது நல்லா வணக்கிருங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஒரு 1/4 நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். புளியை வந்து கரைச்சி புளி தண்ணியை வச்சுக்கலாம். ஸோ அந்த புளி தண்ணியை அது கூடவே வந்து ஊற்றிடுங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஊற்றி நல்லா கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறமா ரசத்தை இறக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.